ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி சைட் டிஷ் முருங்கைக்காய் கூட்டு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் கூட்டு தேங்காய் சேர்த்தும் பண்ணுவாங்க, தேங்காய் சேர்க்காமலும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் தேங்காய் சேர்க்காமல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இன்றைக்கி நான் 3 பெரிய முருங்கைக்காவை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதோட பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம முருங்கைக்காவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த 3 முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இதை ஃபஸ்ட் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காவை நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறதில்ல. முருங்கைக்காய் ஒரு 3/4 பங்கு வெந்து வந்ததும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். மசாலா ரெடி பண்ணி அது கூட இதை நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காவை நீங்கள் இந்தளவு வேக வச்சு எடுத்தால் போதும். ஒரு 3/4 பங்கு வெந்து வந்தாலே போதும். ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். இந்தளவு ஒரு 3/4 பங்கு வெந்து வரும்போது நம்ம இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. இப்போ நம்ம மசாலாலாம் வதக்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே இதில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆயில் சேர்க்க போகிறேன். நம்ம பேனில் சேர்த்த எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொட்டி தெரிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதில் 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். வத்தல் பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் தான் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு 3மே சேர்த்துக்கலாம். 3 சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம முருங்கைக்காய்க்கு தனியாக உப்பு சேர்த்துட்டோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முருங்கைக்காவை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்ததில்ல, அதையும் இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கோங்க. மசாலாவில் எல்லா முருங்கைக்காயிலையும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா
இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்காய் சேர்க்கும்போது இருந்த தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவில் லைட்டாக இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியுமா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் கூட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை நீங்கள் சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த முருங்கைக்காய் கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.